மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர் வந்தாச்சு ஒரு படத்தை பத்தி நம்ம ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ பண்றதுக்காக. சோ அந்த வகையில இந்த வாட்டி என்ன படம்னா, படத்தோட பேரு சுமோ. நான் கூட சுமோன்னு சொன்னோன்னா ஓகே, இது வேற லெவல்ல ஒரு ஃபைட்டா இருக்கும். நம்மளும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் உட்காந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தது இல்ல. உட்காந்து பார்க்கலாமே. அதுவும் நம்ம மிர்ச்சி சிவா வேற ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பிரேக் கொடுப்பாரு கண்டிப்பா, அப்படி இப்படின்னு ஒரு பல எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிருக்கோம். பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. உள்ள வந்து டோட்டலா வேற மாதிரி கதையெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. சும்மாவும் இருக்கு, ஆனா லாஸ்ட்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி ஹோஷிமினி. அவர் தான் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம மிர்ச்சி சிவா வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. சோ கடல்லயே வந்து அப்படியே மிதங்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஹீரோயினா பிரியா ஆனந்த் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங்ல இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க. காமெடியா தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அங்கங்க காமெடி கேரக்டர்ஸா போட்டிருக்காங்க. நம்ம விடிவி கணேஷ் சார் இருக்கிறாரு. அது இல்லாம யோகி பாபு இருக்காரு. யோகி பாபு வந்து பிரியா ஆனந்த வந்து ஒன் சைடா லவ் பண்ற மாதிரி அது ஒரு சீக்வன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த் அண்ட் விடிவி கணேஷ் இவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. தென் தமிழ் ஆசிரியரா வந்து நம்ம நிழல் ரவி சார் இதுல பண்ணியிருக்காரு. நிழல் ரவி சார் வந்து நம்ம பிரியானந்தோட அப்பாவா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஓவராலா கேரக்டர்ஸ் இவ்வளவுதாங்க. நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் இவ்வளவுதான். பட் இந்த இடத்துல கடல்ல இருந்து ஒரு ஆள் வந்து மயக்க நிலையில கரையோரமா ஒதுங்கி இருக்காரு. அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சுமோ வீரர். சுமோ வீரர் அவரு பேரு பாத்தீங்கன்னா யோஷினோரி டாஷிரோ. இதுதான் அவரோட பேரு. எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ட்ரை பண்ணி தான் மனப்பாடம் பண்ணி அவர் பேரை வந்து சொல்லிட்டு இருக்கேன். சோ அவர்தான் இந்த படத்துல கதையின் நாயகனே சொல்லலாம். அவரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. எடுத்த உடனே கோமணத்தோட தான் சுத்திட்டு இருக்கிறாரு. இவரை வந்து நம்ம மிர்ச்சி சிவா வந்து சேவ் பண்ணி அவர் கூடவே வச்சிருக்காரு. இந்த சின்ன பிள்ளை கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி கை பிடிச்சிட்டே படம் ஃபுல்லா ரெண்டு பேரும் டிராவல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துட்டாரு. அதாவது அந்த ஜப்பான் பையன் எல்லாமே மறந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எப்ப பாரு லாலிபப்பு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படியேதான் இருக்கிறாரு. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இவர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தேட முயற்சிக்கிறாங்க. இதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, இவன் வந்து ஜப்பான்ல ஒரு பெரிய ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சும்மா வீரர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஆளு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தீனியா தின்னுக்கிட்டே இருக்கிறாரு. இவரை கொண்டு போய் கண்டுபிடிச்சு அந்த ஊர்ல ஒப்படைச்சாங்களா, இவரு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களா, மறுபடியும் அந்த சும்மா வீரரா வந்து மாத்துனாங்களா, இதுதாங்க படத்தோட கதை. இதுக்கு நடுவுல சில ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்காங்க. அந்த சுமோ வீரர் வந்து அந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு கொலை முயற்சியில அங்க ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நார்மல் போயிட்டு இருக்க விஷயங்கள் தான் நடக்கு. இதுக்கு இடையில வந்து இவங்களோட காதல் ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படியே போயிட்டு இருக்கு. விடிவி கணேசர் ஒரு காமெடியா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த கதையெல்லாம் வந்து நம்ம விடிவி கணேஷ் சார் வந்து சதீஷ் வந்து இதுல போலீஸ் கேரக்டரா பண்ணியிருக்காரு. சோ அவருதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியும் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் காமெடி கொடுத்திருக்காங்க. ஓவரால் கான்செப்ட் இப்படிதாங்க. அந்த பக்கம் லவ், இந்த பக்கம் வந்து இந்த சுமோ வீரரை கூட்டிட்டு போய் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா, அவரை சேஃபா கொண்டு போய் எந்த ஊர்ல சேர்க்கணுமோ அந்த ஊர்ல சேர்த்தாங்களா, அவரோட பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சா, இத வந்து ஒரு கோர்வையா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாங்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம படத்தோட கதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இதுல விஷுவல் வந்து நம்ம மகாபலிபுரம்ல ஒரு ஷெல் மியூசியம் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்கேன். நீங்க விசிட் பண்ணலன்னா இந்த படத்துல பாத்துருங்க. அந்த இடத்த வந்து ரொம்ப அழகா விஷுவலா காமிச்சிருக்காங்க. அந்த இடம் சூப்பரா இருக்கு. தென் ஜப்பானுக்கே நம்மள கூட்டிட்டு போன மாதிரி அங்க இருக்க அந்த மலை செடி கொடிகள் அந்த ஊரோட லொகேஷன்ஸ் இது எல்லாமே சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த சும்மா ஃபைட்டை வந்து லைவா கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த ஃபைட் அவங்க சாப்பிடுற அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா நோட்டீஸ் பண்ணி காமிச்சிருக்காரு டைரக்டர். தென் மியூசிக் வந்து பெருசா எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் மெலோடியா கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்குது. கண்டிப்பா பார்க்கலாம் திரைப்படத்தை. இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. அவங்களோட எந்த சீன்ஸுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. யோகி பாபு வர காமெடிஸ் எல்லாம் கூட நல்லாதான் இருக்கு. மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.